டே 7 தான் இன்றைக்கி வெட்னஸ்டே. இன்றைக்கி மார்னிங் ஒரு 6 o'clock போல் எழுந்துட்டு வெயிட் செக் பண்ணேன். 65.25. நேற்று வந்து 35 இருந்தது, இன்றைக்கி 25. ஸோ ஒரு வெயிட் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக ஏறி இறங்கின்னு இருக்குது. இப்போ வந்து 65 kgயில் இருக்கோங்களா. இப்போ 64 வரும்போது அதே 64லேயே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் 1 மந்த்துக்கு. ஸோ அப்படி பண்ணோன்னா அடுத்த மந்த்துக்கு 63 அந்த மாதிரி 1 kg வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் வந்து ஒரு 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 மாதத்துக்கு 1 kg குறைக்கிற அளவுக்கு நல்லா வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து மார்னிங் வந்து ஒரு தோசையும் பட்டாணி குருமா தான் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். தோசை 1 தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிட் மார்னிங் வந்து ஒரு தோசை சாப்பிட்டதுனால கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி, ஒரு ஆப்பிளும் ஒரு பெரிய நெல்லிக்காய் ஜூஸாக இன்றைக்கி எடுத்துக்கல, அதனால் நெல்லிக்காவே சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லெமன் சாதம் தான் செஞ்சுருந்தேன். லெமன் சாதம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் பொரியல் நிறைய எடுத்துக்கிட்டேன். சாதம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி தான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி மாம்பழம் நான் எடுத்துக்கல. ஏன்னா டெய்லி மாம்பழம் சாப்பிட்றனாலையும் இனிப்புக்கு கொஞ்சம் வெயிட் ஏறும்னு சொல்லிவிட்டு டெய்லி வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதுனால மாம்பழம் எடுத்துக்கல. ஸோ இன்றைக்கி லன்ச் இதோட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வாக்கிங் போனது. ஒரு 1 hour வாக்கிங் போனேன். ஒரு 5000 ஸ்டெப்ஸ் 5000 ஸ்டெப்ஸு நடக்க முடிஞ்சுது. எப்போவுமே மார்னிங்கோடு முடிச்சுக்கலாம் போல இருக்குது வாக்கிங்கு. ஏன்னா வந்து ஈவினிங் நான் கிளம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போகலான்னும் போது மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சுது. ஏன்னா இப்போ ரெயின் சீசன் வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ அப்போனா ஈவினிங் வந்து நம்மளால் வாக்கிங் போக முடியாது. அதனால் மார்னிங்கே வந்து வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்மளாம் போகணுன்னு நினச்சா கூட இந்த மழை வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அதனால் வந்து மார்னிங் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா எப்போ மழை வரேன்னு சொல்ல முடியலை. ஸோ அதனால் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து பச்சைப்பயிறு தோசை தான் செஞ்சுருந்தேன். பச்சைப்பயிரும் சாம்பாரும். ஸோ பச்சைப்பயிறு வந்து அது நல்ல ப்ரோட்டீன் ரிச் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 3 தோசை கூட சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 2 தோசை தான் எடுத்துக்கிட்டேன். அதுவே வயிறு ஃபில்லிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஹாட் வாட்டர் குடித்து இன்றைக்கான டே வந்து முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான்.